சுப்பிரமணியன் இங்க நேரடியாவே முதலமைச்சர் கேட்டுட்டாரு. இதற்கும் கூட செவி சாய்க்கல, பதில் சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவங்க பேசினதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாங்க. இருந்ததுனால தான் 2014 அப்போ உள்ள என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க, 19 சேர்ந்து நின்னாங்க. ஸோ அப்போ அவங்களால் வாக்கு சதவீதத்தை பெற முடியவில்லை. அதை கருத்தில் கொண்டு அதனால் இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தா, அதாவது அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து நின்னா இங்கே வாக்கு சதவீதம் உயராது அப்படின்னு புரிந்து கொண்டு 2014 பார்த்தீங்கன்னா 18% என்டிஏ வாங்கிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎம்கே வந்தாங்க, டிஎம்டிகே வந்தாங்க. அவங்க 2 பேரும் தவிர்த்துட்டிங்கன்னா 10% வாக்கு தான் என்டிஏ அன்னைக்கு இருந்த என்டிஏ. நீங்களும் இப்போ வாக்கு வங்கி அரசியல் அவங்க அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம வாக்கு வங்கி அரசியலுக்கே போகலையே, வாக்கு வங்கி அரசியல் பண்றாங்கிறது தான் குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போகலையே. கேட்டதனால இருந்ததனால தான் 10% இருந்த வாக்கு 2014 இப்போ 18.8% உயர்ந்திருக்குது 2024. சரிங்களா? யாருக்கு உயர்ந்திருக்கு? என்டிஏ அதாவது காங்கிரஸோட தைரியத்தை பாராட்ட வேண்டும். 2014 தனியா களம் கண்டாங்க, 38 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தார்கள், ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 2ஆவது வந்தாங்க. ஐயா சொல்ற மாதிரி மற்ற எந்த கட்சிகளும் தனியாக நிக்கல. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு கூட்டணி கட்சியோட தான் நிக்கிறாங்க. நாம் தமிழரும் காங்கிரஸும் பாராட்டப்பட வேண்டியது. காங்கிரஸ் நின்னதுனால 38 தொகுதிகளில் 15 லட்சம் வாக்குகள் இருந்த பிஜேபி 2019 இப்போ 49.2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. அதுதான் அவங்களோட இது பிளானே ஸோ எப்படி நமக்கு இல்ல இப்போ என்னன்னா, நீங்க அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னா எத்தனை கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பேசணும். நம்ம எல்லாருக்குமே அது கேள்வி அதான். நீங்க வாக்குன்னு வந்துட்டதுனால நேரடியாவே நான் கேட்கிறேன், வாக்கு தமிழ்நாட்டுல வாக்களிக்கல, மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கல, அதனால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில பாஜக இருக்குங்கிறது தான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. அதுதான் பாயிண்ட். அதான் தமிழ்நாடு பிஜேபிக்கு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல 10.76 லட்சம் கோடிகள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, தமிழ்லயும் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்திலயும் போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்டும் பண்ணிருக்காரு. இதுல தவறுகள் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்க முடியுமா? தமிழ்நாடு பிஜேபியில கொடுத்திருக்காங்க சார். அத மத்திய அரசு ஒரு துறை சார்ந்த நீங்க சொல்ற வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்ல அவங்க போட்டுட்டோம். இல்ல அது என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க பிஎம் கிசான் சந்நிதிக்கோ இல்ல எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்கோ ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு ஸ்கீம் சார்ந்து கொடுத்திருக்காங்க. நீங்க அதை இது பண்ணலாம் இல்லையா? இப்போ டெஃபமேஷன் கேஸ் எதுக்கோ போடுறோம், 1 கோடி ரூபாய் கூட டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க ஆர்எஸ் பாரதி அண்ணாமலைக்கு அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல. இதுக்கும் நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு எடுக்கலாம். தமிழ்நாடு நீங்க திமுக அரசு இங்க நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல திமுக ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருந்தா அத திரு சுப்பிரமணியன் ஏத்துப்பாரா? எடுத்துட்டா கவுண்டர் பண்ணுவாங்க. அவ்வளவு அது எடுத்துக்கல. திரு பரந்தாமன் முதற்கட்ட கருத்து தான். நீங்க பதில் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். கட்சியின் தலைவராக இல்ல அந்த கட்சியில இருக்கும்போது கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, ஆட்சியில இருக்கும்போது முதலமைச்சரா இருக்கீங்க. சோ கட்சி ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுல கொடுத்த திட்டங்கள், அதாவது அரசாங்கம், மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அவங்க பேர்ல நிறைவேற்றுகின்ற திட்டங்கள்ல ஒரு அவுட்லே கொடுக்குறாங்க, இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது சுப்ரீம் கோர்ட்லயோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செல்லுபடி ஆகும். எவ்வாறு தவறாக சொல்ல முடியும்? நீங்க கட்சியாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வரீங்க, கரெக்ட்டுங்களா? சோ திட்டம் வாரியாக ஒரு மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அல்லது வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அடிப்படையில் என்ன கொடுத்திருக்காங்க கொடுக்கலங்கிறத அபிஷியல் டேட்டாவா துறை சார்ந்து பேசுறதுங்கிறது வேற சார். ஒரு கட்சி அவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போட்டு டேட்டாவை வச்சு நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது எப்படி, எந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்கீம் படி கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கீம் மத்திய அரசாங்கம் என்னென்ன ஸ்கீம்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும், புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அவுட்லே கொடுத்திருக்காங்க அதை கொடுக்குறாங்க அவங்க. ஒரு அபிஷியல் ஃபோரம்னு ஒன்னு இருக்குல்ல, அது என்னாச்சுன்னு கேக்குறேன். ஒரு மாநில அரசு ஏன் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்தும் மாநில தலைவர் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு ஏன் பேசணும்னு நான் கேட்கிறேன். நிர்மலா சீதாராமன் மேடம் ட்வீட் பண்ணிருக்காங்க, கடந்த 5 வருடங்கள்ல தமிழகத்திலிருந்து போன வரி வருவாய் 5.26 லட்சம் கோடிகள், நாங்க கொடுத்தது 5.96 லட்சம் கோடிகள். பினான்ஸ் மினிஸ்டர் அபிஷியல் ஹேண்டில் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை டிஸ்பியூட் பண்ணுங்களே, அதை டிஸ்பியூட் பண்ணலாம். அது பண்ணவே இல்லையே. எதை அக்செப்ட் பண்ணிக்கிறது எதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம்ங்கற ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல சார். நிதி அமைச்சர் அதிகாரப்பூர்வமா என்னோட எதிராளியை மடக்க வேண்டும் என்றால் எனக்கு சாதகமான டாக்குமெண்ட் ஏதோ எடுத்துட்டு போவேன் நான். நீங்க அதை ப்ரூவ் பண்றது இது அரசியல் இல்லையா சார்? இது அரசியல் இல்லையா? இத அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். இல்ல இத அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க, தரவுகளும் கொடுக்கறார்கள் இல்லையா? தரவுகள் பொய் என்று ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தானே, இங்க ஆட்சி பண்றவங்க கடமை தானே.
இருங்க ஒரே நிமிஷம். கர்நாடகா பத்தி ஐயா சொன்ன ஷபீர் ஐயா சொன்னாரு, கர்நாடகா வந்து காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சுனாங்க. இவங்க 5 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, 50,000 கோடி ரூபாய். அதுக்கு வந்து ரெவென்யூ இதுவே இல்லாமல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் கொடுத்ததுனால டிகே சிவகுமார் வந்து எனக்கு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு பணம் இல்லை, நாங்கள் வந்து இந்த 5 வாக்குறுதிகளை செலவு பண்ணுறதுக்காக 50,000 கோடி தேவைப்படுது. சித்தராமையா என்ன சொல்றாரு, முதலமைச்சர் 12,500 கோடி ரூபாய் நான் கடன் வாங்க போறேன்றாரு. சார் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணாமையா வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணாமையா வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடக அரசு தான் டெல்லியில போராட்டம் நடத்தினாங்க, இங்க கர்நாடகாவில் போராட்டம் நடத்தினாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு நடைபெற்ற போராட்டங்கள் தான் அந்த போராட்டங்கள். கரெக்ட். இல்ல நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களோட அவுட்லே டிட்டர்மின் பண்ணாமையே எவ்வளவு செலவாகும் தெரியாமையே வந்து நீங்க வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து ரெவென்யூக்கு நீங்க அது மாதிரி பண்ணணும் இல்லையா? 50,000 கோடி செலவு பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பிளான் இருக்கும்போது எவ்வளவு வந்து நீங்க ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, அந்த பிளான் இருக்கணும் இல்லீங்களா? அந்த பிளான் இல்லாம வந்து எனக்கு மட்டும் செலவு மட்டும் ஆகுது, இதற்காக நான் கட்டமைப்புல கட் பண்ண போறேன், வேலை வாய்ப்பு வந்து கட் பண்ண போறேன்றது வந்து எந்த விதத்துல நியாயம் சொல்றேன்? இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த ஜெகன்மோகன் ரெட்டி பாஜக அரசினுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சாரு. இன்னைக்கு எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு மீண்டும் நிதி கேட்கிறாரு, மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்கும் சமமா பாக்குறாங்கன்னு அர்த்தம். எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதுனாலயே உங்களுக்கு வந்து அதுல அரசியலோ வாக்கு வங்கி அரசியலோ இல்ல. உங்களோட பட்ஜெட்ல எவ்வளவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு நிதி தேவை? இல்ல இப்ப நீங்க அவர் கேட்டது தவறுன்னு சொன்னீங்க, சித்தராமையா கேட்டது தவறுன்னு சொன்னீங்க, சந்திரபாபு நாயுடு கேட்டது சரிங்கிறீங்க. அவர் கேட்கவே இல்ல, பணம் மேலவே கேட்கவே இல்ல. அவர் போராட்டம் நடத்துனாங்க சார், டெல்லியில போராட்டம் நடத்துனாங்க, டெல்லியில போராட்டம் நடத்துனாங்க, கர்நாடகாவில் போராட்டம் நடத்துனாங்க. வார்த்தைகள் பிரஸ் மீட்ல அவர் சொன்னது 50,000 கோடி எனக்கு வந்து செலவாக போகிறது, அதனால நான் அபிஷியலா கேட்டாங்கங்கற நான் நிதியை கேட்டாங்கன்னா கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க. சரி ஓகே, நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் சொல்லுங்க. அதாவது விமர்சகர் சுப்பிரமணியன் சார் வந்து பொதுமக்களுக்கு வந்து நியூட்ரலான சப்ஜெக்டை சொல்லணும், வாக்கு அரசியல் போனார், அதுக்கெல்லாம் போக வரல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கருத்தை ஒன்று சொன்னார். பிஜேபி வெப்சைட்டில் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டு, அது சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் சரி, அது வேல்யூபிள் டாக்குமெண்ட்டாக அது பேப்பரில் வரதே எடுத்துக்கூடாது கோர்ட்டு, புரியுதுங்களா? பேப்பரில் வரதே எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ட்வீட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சார் ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து ட்வீட் போடுறதோ இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து ஒரு சான்சிட்டி இருந்ததுன்றது எப்போனா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், நரேந்திர மோடி கவர்மெண்ட் வர வரைக்கும், வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மினிஸ்டர் சொல்கிறாங்களா இந்த டியூ ரெஸ்பெக்ட் இருக்குது, அதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத காலெல்லாம் மாறி போச்சு. நீங்க கூட்டணியில் இருந்தீங்க அப்படிங்கிறதுனால வாஜ்பாய் அரசு அப்படி இல்லை சார். வாஜ்பாய் அதுக்கப்புறம் நான் என்ன சார் கூட்டணி இருக்கும் அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் போன மடமெல்வத்துக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் நாங்கள் கொடுத்த 5,000 கோடி என்னாச்சு, நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ணலன்னு ஒரு பொய்யை தூக்கி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் தூக்கி போட்ட எவிடன்ஸோட நீங்கள் சென்னை மாநகராட்சிக்கு 5,000 கோடி எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க? எங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கேட்ட வார்த்தையை கூட அவங்க வந்து வேறு மாதிரி வச்சு பேசுனாங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க. அதை நான் ரிப்பீட் பண்ண போக விரும்பல, டைவர்ட். ஆனால் அந்த 5,000-6,000 கோடி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து நாங்கள் கார்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட்டு கடன் வாங்கிச்சு நாங்கள் வந்து எவிடன்ஸோடு தூக்கி போட்ட பிறகு நிர்மலா சீதாராமனால் பதில் சொல்ல முடியலையே. இதுதான் இவங்களுடைய ட்வீட் லட்சணமும் இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் த பார்லிமெண்ட். சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ நாகராஜன் சார் ஒரு விஷயம் சொன்னார், ஏதோ ஒரு ஸ்கீம் பேர் நான் கேட்குறேன் சார். ஒன்றிய விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார் சார், ஒன்றிய விவசாயத்துறை செயலாளர் இருக்கார் சார். இது வரைக்கும் அஃபீஷியலாக ஏதாவது ஒரு ரெக்கார்டு இவங்க பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற சப்ஜெக்ட்லேருந்து வச்சு இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் டிவியில் பேசிட்டு போதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ விமர்சகரே சொல்கிறாரு பிஜேபி வெப்சைட்டில் இருக்கிறது நம்ம ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கணும்னு. சபீர் அழகாக சொன்னார், தெர் இஸ் எ டிபார்ட்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள லெட்டர் எழுதிருக்கீங்களா? இப்போ மதுரை நாகராஜன் கேட்கிறாரு இல்ல